புலம்பல் 3:26 சொல்லுகிறது, நம்பிக்கையோടെ காத்திருக்கிறது நல்லது என்று கர்த்தருடைய வார்த்தை அழகாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நம்பிக்கையோടെ காத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் காத்திருக்கிறோம், ஆனால் நம்பிக்கை என்பது கொஞ்சம் கூட இருதயத்தில் இல்லை. இதெல்லாம் நடந்தால் நடக்கும், சம்பவித்தால் சம்பவிக்கும், எனக்கெல்லாம் எப்பொழுது நன்மை நடக்கும் என்று சொல்லி பல கேள்விகளோடும் சந்தேகத்தோடும் நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நம்பிக்கையோടെ காத்திருக்கிறது மிகவும் நல்லது. நம்பிக்கையோடு பொறுமையாய் காத்திருங்கள். எங்கே நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும்? நம்முடைய நம்பிக்கையை யார் மீது வைக்க வேண்டும் என்றுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை மனிதர்களை நம்பி 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 உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சுய பலத்தை நம்பி உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வையுங்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? உங்களை அவர் எல்லா காரியத்தையும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். God bless you.